உங்களை எல்லாம் இந்த நாளிலே சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக ஆண்டவர் எனக்கு கொடுத்த இந்த வசனம் 2 நாளாகமும் 16வது அதிகாரம் 8வது வசனம். நான் வாசிக்கிறேன். மிகவும் ஏராளமான ரதங்களும் குதிரை வீரரும் உள்ள எத்தியோப்பியரும் லூபியரும் மகா சேனையாயிருந்தார்கள் அல்லவா? நீர் கர்த்தரை சார்ந்து கொண்ட போதோவெனில் அவர்களை உமது கையில் ஒப்பு கொடுத்தாரே. ஆம் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற இந்த வார்த்தை ஆண்டவரை சார்ந்து வாழும் ஒரு வாழ்க்கை. யோசபாத் என்கின்ற ஒரு ராஜா, நம்ம வேதத்தில் நம்ம பார்க்கிறோம், ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயங்களால் நிறைந்த ஒரு ராஜா அப்படின்னா அந்த யோசபாத் ராஜா. அவனுடைய ராஜ்யபாரத்தில் அவன் ஆண்டவரை சார்ந்திருக்கிறான். அதன் மூலமாக அவன் வர வர பெரியவனாகிறான். அந்த தேசத்தில் இருக்க மக்கள் எல்லாருக்கும் உபதேசம் சொல்லுகிறான். அவன் சொல்லுவது மாத்திரமல்லாமல் லேவியர்களை நியமிக்கிறான், ஆசாரியர்களை நியமிக்கிறான். இதன் மூலமாக அவனுடைய தேசத்திலே மக்கள் எழுப்புதலை பெற்றுக்கொண்டு காணிக்கைகளை அவனுக்கு கொண்டு கொடுப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. வேதத்திலே விசேஷமாக ஒரு ராஜாவுக்கு மக்கள் காணிக்கை கொடுத்தார்கள் என்றால் அது யோசபாத். இப்படிப்பட்ட ஒரு கிருபைகளை அவனுக்கு ஆண்டவர் கொடுத்திருந்தார். லட்சக்கணக்கான நபர்களை, பராக்கிரமசாலிகளை அவனுடைய இராணுவத்திலே கொடுத்திருந்தார். இதை கேள்விப்பட்ட அருகாமையில் இருக்கிற ராஜாக்கள் கூட பயப்படுகிற அளவுக்கு ஒரு காரியத்தை ஆண்டவர் அவனுக்கு கொடுத்திருந்தார். இது எல்லாமே ஒரே ஒரு விஷயத்தினால் நடந்தது. யோசபாத் கர்த்தரை சார்ந்திருந்தான். ஆண்டவரை கேட்காம எந்த ஒரு காரியத்தை அவன் செய்வதில்லை. இதன் மூலமாக ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் ஒருவேளை உலகத்தை சார்ந்திருந்தோம் என்றால் இந்த நாள் முதல் துவக்கி ஆண்டவரை நாம் சார்ந்திருப்போம். நிச்சயமாகவே தேவன் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார்.